வெல்கம் டு ஜெயஸ் டெக் தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும் என்ற புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ஈஸியாக 2 நிமிஷம் ஒர்க்கு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி சார்பில் நிறைய அப்டேட் விட்டே இருக்காங்க. 18 வயசு இருந்தது. ஸோ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற எலெக்ஷனுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குளறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதை கம்பல்சரி எல்லாருமே பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் 2 நிமிஷம் ஒர்க்கு. எல்லோரும் உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கூகுள் சர்ச் எடுத்துக்கோங்க. எந்த ப்ரௌசர் வேணாலும் ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி நீங்கள் டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ஜூம் பண்ணி காட்டுறேங்க. இது வரைக்கும் பாருங்கள், voterportal.eci.gov.in இந்த வெப்சைட் தாங்க இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும். நீங்கள் ஓட்டர் போர்ட்டல் ட்ரை பண்ணாலும் சரி, ஏதாவது ஓட்டர் ஐடி ட்ரை பண்ணாலும் சரி, எது ட்ரை பண்ணாலும் இந்த ஒரு வெப்சைட் தான் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். போனதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணுங்கள், இல்லைனா க்ரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்து மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, அதனால் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி கேட்கும். 16 + 2 எவ்வளோன்னு கேட்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 18ன்னு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே தள்ளிகிட்டே வரேங்க. ஸோ தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அது மேலே வந்துடும். ஓகேங்களா, நான் ஆதார் லிங்க்ன்றது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய நேம் ஒரு சில ப்ரொசீஜர்னால் வரும். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர்னால் பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் லாஸ்ட்டாக. ஸோ அதை கிளிக் பண்ணதும் க்ரீன் கலரில் மாறுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கா கேட்குறாங்க. என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நான் எஸ் கொடுக்குறேன், செகண்ட் ஆப்ஷன். ஸோ இருக்குதுன்னா அந்த நம்பர் கொடுங்க. ஓட்டர் ஐடியோட நம்பர் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்புட் பண்ண மாதிரி இருக்கும். இதை இன்புட் பண்ணிவிட்டு ஃபிட்ஸ் டீட்டெயில்ஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ன்ட்டு ஆப்ஷன் வரும். ஸோ ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா படித்து பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க, கடைசி ஆப்ஷன். கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் கேட்குது, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி மெசேஜ். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, பெரிய மெத்தட்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் மெசேஜை வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்புட் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை ஓகேன்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் பார்த்துடலாம். டீட்டெயில் பர்சன் ஆஃப் ஃபார்ம் 6Bன்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்குறேன். ஸோ ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த நேம் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அடுத்த 2 ஃபில்லிங் த பேங்க்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதில் வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும், தமிழில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கணும். இதை பாருங்கள், நீங்கள் அதில் டைப் பண்ணிங்கன்னா இதில் தமிழில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தீங்கன்னா டேட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே காட்டும். இதில் பிளேஸ் என்டர் த பிளேஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதில் உங்களுடைய எந்த ஏரியான்ட்டு எந்த ஊரில் இருக்கீங்கன்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. சென்னைன்னா சென்னை. ஸோ அது மாதிரி என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இதை கீழே தள்ளிட்டே வாங்க. இந்த ஃபார்மில் நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அந்த இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்ற பொறுமையாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட்ன்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணதும் இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், உங்களுடைய
சப்மிஷன் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு ஐடியை வச்சு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் ஹோம் பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ மேலே 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் ஆன நம்பரை இதில் இன்புட் பண்ணி ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குன்றது இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் அக்செப்டட் வந்ததுன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கேன்சல் டிசபிள் ஏதாவது வந்ததுன்னா மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணணும்ன்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க இந்த மெத்தட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் பை, see you next video.